அரசு வேலை வேண்டும் என்பதற்காக பல பேர் பலவிதமான முயற்சிகள் மேற்கொள்கிறார்கள். அதுல அரசாங்கம் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற மூலமாக அரசு தேர்வு நடத்துறாங்க. அந்த தேர்வுக்கு தயார்படுத்திக் கொள்வதற்காக பல்வேறு விதமான மக்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சில சந்தேகங்கள் வரும். அதாவது நாளைக்கு குரூப் 4 தேர்வு 21, 12, 14 இதுல 6 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் எக்ஸாம் எழுதுறாங்க. அதுல ஆனா அதுக்குண்டான போஸ்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4963 பேருக்கு அந்த காலி பணியிடங்களுக்கான தேர்வு. 4963 அப்படிங்கிறது ஒரு சிறிய அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட 6 லட்சம் பேர் அதுக்காக எழுதுறாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கு. இந்த விளக்கங்கள், இந்த சந்தேகத்தை தீர்க்கணும். அது மட்டும் இல்லாம அந்த தேர்வை எப்படி எளிதாக எழுதுவது அப்படிங்கறத பத்தி நம்மளோட தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார் போட்டி தேர்வு பயிற்சியாளர் திரு பூமிநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேர்கள் இப்ப தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்க நேர்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எப்படி எழுதுறதுங்கிறத பத்தி கால் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம விளக்கம் சொல்ல போறோம். இந்த நிலையில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 லட்சம் பேர் எழுத போறாங்க அப்படிங்கறது ஒரு மலைப்பான ஒரு நம்பரா இருக்கும். ஆனா போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 4963 பேர் தான். இது இந்த போட்டியில 6 லட்சம் பேருக்கு ஒருத்தர் எழுதுனா 6 லட்சம் பேரோட போட்டி போட வேண்டிய சூழல் இருக்குமா? அதை பத்தி சொல்லுங்க. ஒவ்வொரு முறையும் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வு பயிற்சியில கலந்துக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நான் சொல்லக்கூடியது என்னன்னா, போட்டியில எத்தனை பேர் கலந்துக்கிறாங்கன்றது இந்த போட்டித் தேர்வுல அந்த நம்பிக்கை எண்ணிக்கை டோட்டலாவே தவறான ஒரு எண்ணிக்கை. 6 லட்சம் பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலேயே இந்த போட்டியில தன்னை தயார்படுத்திக்கிட்டு முழுமையா தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு இந்த தேர்வுக்காகவே தன்னை கமிட்டடா ப்ரிப்பேர் பண்றவங்க பாத்தீங்கன்னா ஒரு 25,000 இருந்து ஒரு 30,000 மாணவர்கள் மட்டும்தான். மீத இருக்கவங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சரி நம்மளும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுவோம், ஏதாவது வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நம்ம செலக்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா ஒரு லக்க நம்பி இருக்கவங்க மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர். 3 லட்சம் பேர் இந்த எக்ஸாமுக்கு தேர்வுக்கு அப்ளை பண்றாங்களே ஒழிய ஆனா தேர்வு கொடுத்து கூட வர கிடையாது. மீதம் இருக்கக்கூடிய ஒரு 2 லட்சம் பேர் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஹால் டிக்கெட் வந்ததுக்காக எழுதக்கூடியவங்க. மீதம் 1 லட்சம் பேர் அதுல ஒரு 50,000 இருந்து ஒரு 60,000 மாணவர்கள் ஏதோ ஒரு ஹாஃப் படிச்சுட்டு மீதி இருக்க ஹாஃப் லக்க பேஸ் பண்ணி போறவங்க. ஒரு 25,000 இருந்து ஒரு 30,000 மாணவர்கள் மட்டும்தான் உண்மையிலே இதுக்கு படிச்சுட்டு உண்மையிலே தன்னை தயார்படுத்திட்டு இந்த தேர்வு எழுத போறாங்க. அதனால எண்ணிக்கையை பத்தி கவலைப்பட வேண்டாம். நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்ட், ஒரே ஒரு வேகன்சி. அதனால இந்த நிகழ்ச்சி வெற்றி நிச்சயம். தொடர்ந்து பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி நிச்சயமாகும். கண்டிப்பா. இப்ப நம்மளோட நேர் இணைஞ்சிருக்கிறாரு நீலகிரியில இருந்து திலீப். திலீப், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. சார், நான் ஃபர்ஸ்ட் டைம் இது அப்ளை பண்ணிருக்கேன் சார். ஓகே. இங்க எப்படி இதோட தயாரிப்பு எப்படி பண்ணணும்னு தெரியல. ஏற்கனவே ஏதாவது பயிற்சி மையத்துக்கு சென்று ஏதாவது பயிற்சி எடுத்திருக்கீங்களா? இல்ல சார், நான் எடுத்தது இல்ல. இப்பதான் இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தயார் பண்றீங்க. உங்களை போல நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான அறிவுரையாக இது அமையும் நினைக்கிறேன். நல்ல கேள்வி. ஆக்சுவலா இந்த போட்டித் தேர்வுக்கு தயார் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் நினைச்ச உடனே நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, அந்த போட்டித் தேர்வு நடத்தக்கூடிய அந்த ஆர்கனைசேஷனோட வெப்சைட் tnpsc.org.in, tnpsc.gov.in இந்த மாதிரியான வலைதளங்களுக்கு சென்று சிலபஸை ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து பார்த்து எந்த தேர்வுக்கு நீங்க எழுத போறீங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இருந்தா குரூப் 2 ஓட எடுத்தது, குரூப் 4 இருந்தா குரூப் 4 உடைய பாடத்திட்டத்தை முதல்ல எடுத்து என்னென்ன ஏரியால கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க, நம்மளுடைய வரையறுக்கப்பட்ட பாடத்திட்டம் என்ன, எத்தனை கேள்விகள் கேட்க போறாங்க. ஏன்னா நிறைய பேர் எத்தனை கேள்வின்னு தெரியாம தான் எக்ஸாம் ஹாலுக்கு போறீங்க. அது உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயங்கள். உங்களுக்கு மொத்தம் 200 கேள்விகள் கேட்க போறாங்க நாளைக்கு. மொத்தம் 3 மணி நேரம், 180 மினிட்ஸ், 200 கொஸ்டின்ஸ். 100 கேள்விகள் பொது அறிவில் இருந்தும் 100 கேள்விகள் லாங்குவேஜ் பேப்பர் என்று சொல்லக்கூடிய மொழித்தாள்லையும் உங்களுக்கு கேட்க போறாங்க. இந்த எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வெயிட்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் பேப்பருக்கு, அதாவது 100 கேள்விகள் உங்க மொழித்தாள்ல இருக்க போகுது. ஆனா மதிப்பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே சரி விதமான ஒரு ஈக்குவல் மார்க்ஸ், கிட்டத்தட்ட 300 மார்க். உங்களுக்கு 300 மார்க்குக்கு 200 கேள்விகள். அப்ப நீங்க உங்களோட வெயிட்டேஜ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் எடுத்தீங்கன்னா தமிழ், ஆங்கிலம் எடுத்தீங்கன்னா ஆங்கிலம். இதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 90% மேல நீங்க ஸ்கோர் பண்ண மட்டும்தான் லாங்குவேஜ் பேப்பர்ல நீங்க அந்த ரேஸ்ல இருக்க முடியும். மீத இருக்கக்கூடிய அந்த 100 கேள்விகள் பொது அறிவுல பாத்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, பொது அறிவு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னு தெரியறது இல்ல. பொது அறிவுல என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அதிகபட்ச கேள்விகள் வர்றது பாத்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ். ஜெனரல் சயின்ஸ்னா ரொம்ப டெப்தாலாம் நீங்க நினைச்ச வேண்டாம். ரொம்ப நார்மலா டே டு டேல நம்ம பாத்துட்டு இருக்கக்கூடிய, டே டு டேல நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சயின்ஸ் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டில இருந்தா கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும் பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி, வரலாறு, தென் பொருளாதாரம், அதுக்கப்புறம் புவியியல், அதுக்கப்புறம் நடப்பு செய்திகள்,
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உலக செய்திகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய பாடத்திட்டத்தில் வந்து கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் இருக்கு, அந்த வெயிட்டேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்க படிக்கணும். தொடர்ந்து பேசலாம் திரு பூமிநாதன். நம்மோட சென்னையில இருந்து ராஜேஸ்வரிங்கிறவங்க நேர் இணைஞ்சிருக்கிறாங்க. ராஜேஸ்வரி, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க ராஜேஸ்வரி. சார், நான் ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரி சார், என்னதான் மனசு அமைதியா இருந்தாலும் அந்த நேரத்துல வந்து தடுமாற்றம் ஆகுது சார். அதனால நான் தெரிஞ்ச கொஸ்டினும் நல்லா பண்ணாம முடியாம போயிருக்கு. ஓகே, 3 ஆண்டுமா பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க ஏதாவது பயிற்சி மையத்துக்கு சென்று ஏதாவது பயிற்சி எடுத்திருக்கீங்களா இல்ல ஓன் ப்ரிப்பரேஷனா? ஓகே, அதாவது பயிற்சி மையத்துக்கு சென்று ஏதாவது நீங்க பயிற்சி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த தடுமாற்றங்கள், ஏன்னா நிறைய நீங்க டெஸ்ட் எழுதி பழகிருப்பீங்க, இந்த தடுமாற்றங்கள் இந்த படபடப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து நிறைய நேரம் வந்து இது வந்து இருக்காது. உங்களுக்கு நிறைய டெஸ்ட் எழுதுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பாருங்க, நீங்க எழுதிட்டு வந்த ஒவ்வொரு முறையும் அந்த பேப்பர் எடுத்து பார்த்து எங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்றத கண்டுபிடிங்க. ஏன்னா படப்படத்து ஒண்ணுமே அங்க ஆக போறது இல்ல, இருக்கிற அந்த 3 hours தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எவ்வளவு நேரம் படிச்சீங்கிறது முக்கியம் இல்ல, அந்த இடத்துல அந்த 3 hours எப்படி எஃபெக்டிவான உங்க டைத்தை வந்து யூஸ் பண்ண போறீங்கன்றதான் உங்க சக்சஸ் இருக்கு. அதனால வந்து இந்த முறை வந்து நல்லபடியா வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் நல்லபடியா ஆன்சர்ஸ் பண்ணுங்க. லாஸ்டா வந்து உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ்க்கு சால்வ் பண்ணீங்கன்னாவே பல நேரங்கள்ல உங்களுடைய டென்ஷன் அவாய்ட் ஆயிடும். இங்க ரொம்ப முக்கியமா சொல்றேன், லாங்குவேஜ் பேப்பர் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க, பொது அறிவு சம்பந்தப்பட்ட கேள்விகளை பின்னாடி அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா லாங்குவேஜ் பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 80% கேள்விகளுக்கு வந்து எளிதாக வந்து விடையளிக்க முடியும் உங்களால. 90% மேல போனீங்க அப்படின்னா ரேஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்துப்பீங்க. அதே உங்களுக்கு பயங்கரமான ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கும். அந்த கான்பிடன்ஸ் வச்சு நீங்க வந்து பொது அறிவு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நீங்க சால்வ் பண்றப்ப ஆட்டோமேட்டிக் அங்கேயும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராங் ஏரியால ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, வீக் ஏரியாவை லாஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எல்லா கேள்விகளுக்குமே வந்து டைம் வந்து ஒரு அலாட் பண்ணிக்கோங்க. டோட்டல் 180 minutes 200 questions. 80 minutes வந்து லாங்குவேஜ் பேப்பருக்கு அலாட் பண்ணுங்க. 100 minutes வந்து உங்க பொது அறிவு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கிற மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. 80 minutes அதிகபட்சம் 80 minutes, 70 minutes நீங்க லாங்குவேஜ் பேப்பர் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. குரூப் 4 தேர்வு நாளைக்கு நடக்கவிருக்கு. அந்த கடைசி நேரத்தில் அந்த தேர்வை எப்படி எதிர்கொள்வது என்பது பற்றிய நிகழ்ச்சி இதற்காக கோவையிலிருந்து நம்ம ரேவதி அப்படிங்கிற இணைஞ்சிருக்கிறாங்க. ரேவதி, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க சார். சார், குட் ஆஃப்டர்நூன் சார். சார், இந்த எக்ஸாமுக்குன்னு சொல்லிட்டு குவாலிஃபிகேஷன் 10th அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நிறைய பேர் வந்து டிகிரி டிப்ளமோ நிறைய பேர் முடிச்சவங்க இது பண்ணிருப்பாங்க. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, அவங்களுக்கு இப்ப 10th வரையும் இருக்கிற போர்ஷன்ஸ்ல இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கேட்பாங்களா, இல்ல அந்த டிகிரி அந்த சம்பந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்களா சார்? அதாவது இந்திய லெவல்ல எந்த அரசு பணிக்கு நீங்க எடுத்தீங்கன்னாலும் சரி, அந்த கல்வி தகுதி என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அதுக்கு மேல இருக்கவங்க தான் பெரும்பாலும் போட்டித் தேர்வுக்கு அப்ளை பண்றாங்க. பட் ஆனா கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்றது பாத்தீங்கன்னா அந்த 10th ஸ்டாண்டர்ட் மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா அந்த 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால நீங்க அதுக்கு மேல நீங்க வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. எஸ்பெஷலி இந்த போஸ்ட் பொறுத்தளவுல, குரூப் 4 போஸ்ட் பொறுத்தளவுல ரொம்ப எளிமையாகவும் நேரடியாகவும் கேள்விகள் இருக்கும். அதனால நீங்க 10th லெவல்ல நல்லா படிச்சுட்டு பொது அறிவு சம்பந்தப்பட்ட புத்தகங்களை வாங்கி படிச்சீங்க அப்படின்னா, பொதுவா வந்து சமச்சீர் டெக்ஸ்ட் அது வந்து பெரும்பாலான கேள்விகள் வந்து 6ஆம் கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு 10th வரைக்கும் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்ஸ் வாங்கி, தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டியோட புக்ஸ் வாங்கி படிச்சீங்கன்னாவே பெரும்பாலான கேள்விகளுக்கு உங்களால விடையளிக்க முடியும். தொடர்ந்து நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க ராஜஸ்தான்ல இருந்து கண்ணன் அப்படிங்கிற நேயர். கண்ணன், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க சார். சார் வணக்கம் சார், பூமிநாதன் சார். வணக்கம் கண்ணன் சார். என்னோட ஒய்ஃபோட குவாலிபிகேஷன் வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க. ஓகே. இவங்க வந்துட்டு இதோட 3வது டைம் அட்டெண்ட் பண்றாங்க. ஓகே. இப்போ வந்துட்டு இவங்க எக்ஸாம்ல வந்துட்டு போன வாட்டி 170 மார்க் மேல எடுத்தாங்க. ஓகே. என்னோட கேஸ்ட் வந்துட்டு எம்பிசி. இதனோட கட் ஆஃப் மார்க் வந்துட்டு எப்படி தெரிஞ்சு நெட்ல போயிடுச்சுன்னா அவங்க சொல்றாங்க கட் ஆஃப் மார்க் எல்லாம் தெரிஞ்சுக்கிட முடியாது அப்படின்னு. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, எவ்வளவு கட் ஆஃப் மார்க் வைக்கிறாங்க, கேஸ்ட் வைஸ் எப்படி வைக்கிறாங்க, அதாவதுங்க இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது போட்டித் தேர்வு எழுதி முடிச்சோன்னா அந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து உண்மையிலேயே ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறப்ப என்னாகும், உங்களோட ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பிளஸ் சர்வீஸ் வாங்கினவங்ககிட்ட நீங்க மீட் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து அவங்க சரியா வந்து விடையளிச்சிருந்தாங்கன்ற ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னு தெரியற பட்சத்தில் அவங்க கம்யூனிட்டி நீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு வழியா தெரியும். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. குரூப் 4ல பாத்தீங்க அப்படின்னா ஜெண்டர் ஓபிசி, அதாவது பிசி, இங்க வந்து பிசி எம்பிசி 2 கேட்டகரி இருக்கு இல்லையா. பிசி கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 155 வினாக்களுக்கு மேல 200 கேள்விகளுக்கு 155 வினாக்களுக்கு மேல எடுத்தவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து கிடைச்சிருக்குங்க. இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மதிப்பெண்கள்ல இருந்து ஒரு 5 கேள்விகள்ல இருந்து ஒரு 3 கேள்விகள் வந்து குறைவா வந்தது அப்படின்னா எம்பிசி. அதுக்கப்புறம் ஒரு 3 கேள்விகள் குறைவா இருந்ததுன்னா எஸ்சி.
அதுக்கப்புறம் ஒரு 10 கேள்விகள் வந்து வித்தியாசம் பாத்தீங்கன்னா எஸ்டிக்கு, அதுக்கப்புறம் விடோ அண்ட் விமென்ஸ் ரிசர்வேஷன்ஸ், இப்படி பல்வேறு உங்களுக்கு சலுகைகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி வேறுபடும். ஜெனரல் கட் ஆஃபுக்கும் உங்களுக்கு பிசிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 5 கேள்விகள் வந்து அதிகமா இருக்கும். 155ல இருந்து 160 வந்து உங்களுடைய சாலிடா நீங்க வச்சுக்கணும். மொத்தம் 200 கேள்விகள்ல 100 கேள்விகள் வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் பேப்பர்னு சொன்னேன். அதுல 90க்கு மேல அடிச்சிட்டீங்க அப்படின்னா வந்து வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கும். பொது அறிவுல வந்து ஒரு 70க்கு மேல நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வந்து வெற்றி வாய்ப்பு உண்மையிலேயே நல்ல பிரகாசமா இருக்கும். தொடர்ந்து ஒரு அடுத்த நேயர் பாத்தீங்கன்னா கோவையில இருந்து விஜயகுமார் அப்படிங்கிற நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. விஜயகுமார், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க சார்கிட்ட. சார், எங்க பொண்ணு வந்து பிஏ பண்ணிட்டு இருக்கேங்க சார். இப்போ குரூப் 4 வந்து எழுதுறதுக்கு வந்து நாங்க அப்ளை பண்ணியிருந்தோம். ஆனா ஆல் டிக்கெட் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். உங்களுடைய அந்த பாஸ்வேர்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கையில வச்சிருக்கீங்க இல்லையா? பொண்ணு கிட்ட தான் சார் இருக்கும். எப்படி சொன்னீங்கன்னா அது நீங்க டிஎன்பிஎஸ்சி யூசர் ஐடின்னு கேக்குதுங்க சார். ஆமாங்க, உங்களுடைய யூசர் ஐடியை வந்து நீங்க வந்து சரியா இருக்கான்றது ஒரு முறை நல்லா செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய மெயில் ஐடிக்கும் உங்களுக்கு ஹால் டிக்கெட் அனுப்பிச்சிருக்காங்க. அது போக வந்து சப்போஸ் அது குறித்து மறுபடியும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்க, அந்த வெப்சைட்ல வந்து இமெயில் ஒன்று அனுப்பிச்சிங்க அப்படின்னா இமிடியேட்டா உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஃபுல்லாவே. ஸோ நீங்க வெப்சைட்லயே உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் இருக்கு. யாருக்கெல்லாம் ஹால் டிக்கெட் வரலையோ அவங்களுக்கு எல்லாம் வந்து என்ன மாதிரியான இது வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அறிவுறுத்திருக்காங்க டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லயே. அந்த வெப்சைட்லயே இருக்கக்கூடிய அந்த மெயிலுக்கு மெயில் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பதிலை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தொடர்ந்து திருச்சியில இருந்து கோகிலா அப்படிங்கிற நேயர் இணைஞ்சிருக்காங்க. கோகிலா, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க சார் கிட்ட. ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க கோகிலா. சார், நான் வந்து லாஸ்ட் டைம் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிருந்தேன். ஓகே, குரூப் 4 தான். நான் வந்து 120 மார்க் அச்சீவ் பண்ணிருந்தேன். ஓகே, இந்த வாட்டி நான் அட்டெண்ட் பண்றேன் சார். ஆனா போன வாட்டி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. அப்படியே எனக்கு 120 மார்க் வந்துச்சு. நான் இந்த வாட்டி புக்ஸ் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். சரிங்க. அதனால இப்ப நான் வந்து மேக்ஸ் மட்டும் பாக்குறேன் சார். இதெல்லாம் ஓரளவுக்கு பாத்துட்டேன். எனக்கு மேக்ஸ் வராது, அதனால கொஞ்சம் பயமா இருக்கு. அதுல எத்தனை மார்க்ஸ் சார் கேட்பாங்க? 25 கேள்விகள் வந்து உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் சம்பந்தப்பட்ட கேள்விகள், மேத்தமெட்டிக்ஸ், அதாவது அறிவு கூர்மை சம்பந்தப்பட்ட கேள்விகள் 25 கேள்விகள் இருக்கும். உங்களுக்கு அதாவது போட்டித் தேர்வில் வெற்றி பெறதுக்கு முக்கியமானது என்னன்னா ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் அதிகமா தேவைன்னு சொல்லுவோம். அதாவது ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கிளியரா தெரியணும். 200 கேள்விகள் இருக்கு அப்படின்னா எந்த கேள்விகளுக்கு முக்கியத்துவம் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இதுல வந்து இந்த தேர்வு பொறுத்தவரை குரூப் 4 பொறுத்தவரை லாங்குவேஜ் பேப்பர் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தபடியே இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க ஆப்டிடியூட் தான். ஏன்னா 25 கேள்விகள் இருக்கு. ஒருத்தவங்களுடைய வெற்றி வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்விகளுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். போட்டித் தேர்வு பொறுத்தவரை ஒரு 100 கேள்விகள் வந்து ரொம்ப எளிதா இருக்கும் 200 கேள்விகளுக்கு. ஏன்னா எல்லாரையுமே வந்து இந்த போட்டித் தேர்வுல பங்களுக்கு வைக்கணுன்றதுக்காகவும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஓட்டணுன்றதுக்காகவும் எளிதான கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க. அதை மட்டுமே வச்சுட்டு நம்ம படிக்காமே போய் நம்ம இவ்வளவு மார்க் எடுத்துட்டோம், சோ அதனால படிக்காமே போய் இன்னொரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு அந்த ஒரு அப்ரோச் வந்து நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த முறை நல்ல புக் வாங்கிருக்கீங்க, படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த தேர்வில் வெற்றி பெற்ற நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த ஆலோசனை கேளுங்க. இல்ல ஏதாவது ஒரு பயிற்சி மையத்தை அணுகுங்க. அந்த பயிற்சி மையத்திலையும் உங்களுக்கு வந்து நல்ல ஆலோசனைகள் கொடுப்பாங்க. அப்பதான் உங்களுக்கு நேரம் வந்து மிச்சமாகும். நிச்சயமா வந்து வெற்றி பாதையில வந்து சரியான முறையில் நீங்க போயிட்டு இருக்கிறது வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப நாமளா படிக்கிறதுல இருந்து ஒருத்தவங்க பயிற்சி சொல்லி அதுக்கு மூலமா கத்துக்கிட்டு அது மூலமா அப்ரோச் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தா இருக்கு. தொடர்ந்து சென்னையில இருந்து ராஜேஸ்வரன் நேயர் நம்மோட இணைஞ்சிருக்கிறார். ராஜேஸ்வரன், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. சார், நீங்க வந்து இது ஆப்டிடியூட பத்தியே சொல்லலையே சார். ஆப்டிடியூட் எத்தனை மார்க் கொஸ்டின் கேட்பாங்க? ஆப்டிடியூட் எப்படி அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் சார்? பொது அறிவு சம்பந்தப்பட்ட 100 கேள்விகள்ல 25 கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் சம்பந்தப்பட்ட கேள்விகள். ஒரு 20 கேள்விகள் வரைக்கும் பாத்தீங்கன்னா பொது அறிவியல் சம்பந்தப்பட்ட கேள்விகள். ஒரு 15 இருந்து 16 கேள்விகள் வந்து வரலாறு, இந்திய தேசிய இயக்கம் சம்பந்தப்பட்ட கேள்விகள். ஒரு 12 கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட கேள்விகள். 10 இருந்து 12 புவியியல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் 6 இருந்து 8 கேள்விகள் இருக்கு. நடப்பு செய்திகள் என்று சொல்லக்கூடிய இந்திய லெவல்லையும் உலக லெவலையும் இருக்கக்கூடிய நடப்பு செய்திகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஒரு 20 கேள்விகள் இருக்கு. ஆக மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து மேபி ஒரு 10% வேணா வேரியேஷன்ஸ் இருக்கலாம். இதுதான் வந்து எப்பவுமே எல்லா தேர்வுலையுமே வந்து ஒரு ப்ரொபஷனேட்டா வந்து டிவைட் பண்ணக்கூடிய ஏரியா. இந்திய அரசியலமைப்பு சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஒரு 10 கேள்விகளுக்கு மேல உங்களுக்கு கேள்வி போயிருப்பாங்க. இதான் டோட்டலா உங்களுக்கு நீங்க பிளான் பண்ணணும். உங்களுடைய ஸ்ட்ராங் ஏரியா ஏதோ அதை நல்லா இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க. இப்ப லாஸ்ட் மினிட்ஸ் ப்ரிப்பரேஷன் நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம் இதெல்லாம் படிச்சுட்டோம் புதுசா ஏதாவது நீங்க படிக்கிறத விட
ஏற்கனவே படிச்ச விஷயங்களை வந்து நல்லா உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு இப்ப நான் சொன்னக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எந்த ஏரியால அதிகமா கேட்கறாங்களோ எந்த ஏரியால நீங்க ஸ்ட்ராங்னு ஃபீல் பண்றீங்களோ அந்த ஏரியாவை நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. லாங்குவேஜ் பேப்பர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால லாங்குவேஜ்ல வந்து ரொம்ப ஈஸியா எடுக்கலாம். குறிப்பா வந்து பொது தமிழ் அதுல பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா கேள்விகள் வந்து உங்களை வந்து மயக்கிறதுக்காகவும் உங்களை திசை திருப்புறதுக்காகவும் கேள்விகள் வந்து சின்ன ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. கேள்விகளை நல்லா படிச்சுட்டு தமிழ்ல வந்து நீங்க வந்து ஆன்சர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோர் வந்து நல்லா இருக்கும். இந்த லாஸ்ட் மினிட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லக்கூடியதுல நம்ம எதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோமோ அதுல இன்னும் தீவிரமா இந்த இப்ப நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு அந்த மாதிரியான விஷயங்களை படிச்சா ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கறத சொல்லிக்கிறீங்க. சென்னையில இருந்து முருகன் நேயர் நம்ம இணைஞ்சிருக்கிறாரு. முருகன், உங்களுடைய கேள்வி என்ன? பூமிநாதன் சார்ட்ட கேளுங்க. சார் குட் மார்னிங் சார். மார்னிங் சொல்லுங்க சார். இப்ப நான் லாஸ்ட் 2 இயர்ஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே முருகன். பட் நான் இப்ப ஒர்க் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்றதுனால என்னால ஃபுல்லா கான்சென்ட்ரேட் வந்து அதுலயே பண்ண முடியல. ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்து மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி இப்போ அது மூலியமா தான் நான் ப்ரிப்பேர் பண்றேன். வெரி குட். ஸோ எப்படி சார் நான் வந்து டேரக்டா இதுக்காக நான் கோச்சிங் கிளாஸ் போய் ஆகணுமா இல்ல இது மூலியமா நான் இது சக்சஸ் பண்ண முடியுமா? அதாவது போட்டித் தேர்வுல வெற்றி பெற்ற பல பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பணியில வேலை பார்த்துக்கிட்டே கூட வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது கமிட்மெண்ட், சின்சியாரிட்டி, அப்ரோச் அண்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் இதுதாங்க வந்து அதுக்கு தேவை. உங்க நல்ல நண்பர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு பயிற்சி மையத்தில் போயிட்டு ஜஸ்ட் அப்ரோச் அண்ட் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கிட்ட கூட போதும். பயிற்சி மையத்துக்கு வந்து ரெகுலரா படிக்கணும்னு அவசியம் இல்லை. மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கிக்கோங்க. எப்படி பழைய கொஸ்டின்ஸ் வந்து வாங்கி அதை வந்து நிறைய ரிவிஷன் பண்ணுங்க. எனக்கு அட்லீஸ்ட் வந்து லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் வந்து இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் நல்லா பாக்குறப்ப உங்களுக்கு வந்து இந்த அப்ரோச் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெரியும். அந்த அப்ரோச்சை பேஸ் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே வெற்றி பெற முடியும். பயிற்சி மையத்துக்கு சென்றுதான் பயிற்சி செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன். பயிற்சி மையத்துக்கு செல்லும் பட்சத்தில் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும். அந்த வழிகாட்டுதல் வந்து உங்களுக்கு நண்பர்கள் மூலமா இல்ல உறவினர்கள் மூலமா ஈஸியா கிடைக்குது அப்படின்னா உங்களை வீட்டிலேயே இருந்து கூட நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணி நீங்க வந்து வெற்றியை வந்து நிச்சயமாக பெற முடியும். இப்ப தொடர்ந்து முருகனை தொடர்ந்து திருமணி அப்படிங்கிற நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. திருமணி, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. இவர் தேனியில இருந்து பேசுறாரு. ஹலோ, வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. இல்ல சார், நாங்க வந்து பிசி விடோ போட்டோல இது பண்ணணும்னா எத்தனை கொஸ்டினுக்கு அந்த ஆன்சர் கரெக்டா பண்ணிருக்கணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா. போட்டித் தேர்வு பொறுத்தளவுல ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தேர்வுலையும் வந்து வித்தியாசப்படுங்க. இந்த குரூப் 4 தேர்வு பொறுத்தல பாத்தீங்க அப்படின்னா விடோ கோட்டால லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 138 கொஸ்டின்ஸ்க்கு மேல 138ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 135 140க்கு மேல எய்ம் பண்ணுங்க நீங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து பிரகாசமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. திருமணத்திலிருந்து முக்கியமா லாஸ்ட் மினிட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா நாளைக்கு தேர்வு அப்படின்னு நினைக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 10-15 புத்தகத்தை கரைச்சு குடிச்சிருந்தாலும் கூட அந்த கடைசி நேர பத்திரத்துல தோத்து போறவங்க அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ இந்த லாஸ்ட் மினிட் ஸ்ட்ராட்டஜியா என்ன செய்யணும் அதை பத்தி லாஸ்ட் மினிட்ஸ்ல நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயம் பொது தமிழ்ல இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தோண்டும் என்று 3 பகுதி இருக்கு. இந்த 3 பகுதியிலுமே பாத்தீங்கன்னா சராசரியா 33 கேள்விகள் தான் வந்து சராசரி ஆவரேஜா வந்துகிட்டு இருக்குதுங்க. இதுல ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இலக்கணம். எப்படின்னு கேட்டீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி அது பேசிக்ஸ் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மொத்தம் அதுல 20 யூனிட் இருக்கு. 20 சிலபஸ் நல்லா பாத்தீங்க அப்படின்னா 20 பகுதிகள் இருக்கு. ஒவ்வொரு பகுதிகளிலிருந்தும் நிச்சயமாக ஒரு கேள்விகள் கேட்கப்படும். ஒரு சில பகுதிகளில் 2 கேள்விகள் கேட்கப்படும். அதனால அந்த 20 இதையும் வந்து நல்ல ஒரு டைம் வந்து எல்லாமே படிச்சிட்டீங்களான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் யூனிட் 2 அதுல வந்து இலக்கியம். இலக்கியத்தை பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா வந்து மொத்தம் வந்து ஒரு 10 யூனிட் தான் இருக்கு. ஆனா இலக்கியத்துல வந்து கூற்றுக்கள் ஏதாவது கொடுக்கப்பட்டு அது யார் வந்து இந்த கூற்றை வந்து தெரிவித்தாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்து அண்மை காலத்துல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஈஸியா எடுக்கக்கூடிய விஷயங்கள். இலக்கணத்துல வந்து 33 கேள்விகள்ல குறைஞ்சபட்சம் 30 கேள்விகளுக்கு வந்து நிச்சயமா நீங்க சரியா ஆன்சர் சொல்ல முடியும். ரொம்ப ஈஸியான ஏரியா அது, அதை விட்டுறாதீங்க. தென் இலக்கியம். அதுக்கப்புறம் தான் வந்து தமிழ் அறிஞர்களும் தோண்டும். தமிழ் அறிஞர்களும் தோண்டும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக ஒரே மாதிரியான விடைகள் கொடுத்திருப்பாங்க. ஆனா நீங்க சிலபஸை படிச்சு பாத்தீங்கன்னா பல வினாக்களுக்கு நீங்க ஈஸியா வந்து விடையளிக்க முடியும் சிலபஸ்ல இருந்தே. என்ன காரணம் அப்படின்னா உரைநடைனா யாரெல்லாம் இருக்காங்க, நாடக இலக்கியம்னா யாரெல்லாம் இருக்காங்க, மரபு கவிதைகள்னா யாரெல்லாம் இருக்காங்க, சோ புது கவிதைகள்னா யாரெல்லாம் இருக்காங்கன்னு சிலபஸ்லயே இருக்குது உங்களுக்கு. சோ ஆப்ஷன்லயே வந்து நீங்க வந்து ஈஸியா வந்து எலிமினேஷன் மெத்தடாலஜி வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால சிலபஸ் மறுபடியும் ஒரு டைம் நல்லா படிச்சுட்டுங்க. படிச்சுட்டு சிலபஸ்ல இருக்க எல்லா யூனிட்டுமே நம்ம படிச்சுட்டோமான்னு பாருங்க. ஏன்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரே யூனிட்ல ஒரே பர்டிகுலர் ஒரு கொஸ்டின் வர ஏரியாவை வந்து நிறைய நேரம் படிக்க கூடாது. சோ ஒரு கொஸ்டின் தான் அதுல வரப்போகுது அப்படின்னா அதோட நீங்க முடிச்சிடணும். இப்ப வந்து நீங்க எல்லா யூனிட்டுமே படிச்சு முடிச்சிட்டீங்களான்னு ஒரு டைம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. பொது அறிவுல வந்து மென்டல் எபிலிட்டி கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாத்துக்கோங்க. படிச்ச விஷயங்களை அட்டவணை சம்பந்தப்பட்ட நிறைய இருக்கும் பாத்தீங்க, ரெடிமேடா இருக்கும் உங்களுக்கு, புக்லயும்
இருக்கும், கிளாஸ் நோட்ஸ்லயும் பயிற்சி மையத்திலையும் கொடுத்துருப்போம். அந்த அட்டவணைகள் எல்லாத்தையும் நல்ல ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு லாஸ்ட் மினிட் வந்து போதும். உங்களுக்கு தொடர்ந்து பேசலாம். காஞ்சிபுரத்திலிருந்து நேர் இணைஞ்சிருக்காங்க. தியாகு, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க சார். நான் 2 இயர்ஸா ப்ரிப்பேர் பண்றேன் சார். கொஸ்டின் நான் கிளாஸ்க்கும் போய்க்கிறேன். 1 இயர் கிளாஸுக்கு போனேன் சார். ஓகே. அடுத்த 1 இயர் மெட்டீரியல் வாங்கி மெட்டீரியல் வச்சு இப்ப நான் காலேஜ்ல ஒர்க் பண்றேன் சார். அங்கேயும் போய் கோச்சிங் எடுத்து படிக்கிறேன், குரூப் தெரியும் பண்றேன் சார். சரி. எனக்கு அந்த டைம்ல இப்ப எல்லாமே பண்ணின்னு போறோம் கரெக்டா. இப்ப நான் எக்ஸாம் 4 லட்சம் எதுவுமே எவ்வளவு உங்களுக்கு மதிப்பெண்கள் கிடைச்சது உங்களுக்கு? சார் போன 138 வந்து சார். 138 கொஸ்டின்ஸா இல்ல 138 மார்க்கா? 130 மார்க் சார். 138 மார்க் வந்து பத்தாதுங்க உங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி நான் 155 வினாக்களுக்கு சரியான பதில்கள் நீங்க அளிச்சிருக்கோம்னு சொல்றேன். 300 மதிப்பெண்களுக்கு 200 கேள்விகள்ல 155 கேள்விகளுக்கு மேல் நீங்க வந்து சரியா பண்ணியிருந்தா மட்டும்தான் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து அமையும். 100 கேள்விகள் வந்து யார் வேணாலும் ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. மீத இருக்க 100 கேள்வியில வந்து ஒரு 20-30 கேள்விகள் வந்து ஒரு சராசரியான ஒரு நாலேஜ் இருந்தா போதும். உண்மையிலேயே இந்த தேர்வுக்கு மட்டுமே படிச்சவங்க வந்து சால்வ் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த ஒரு அதான் ரேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. 30%, 50% ரொம்ப ஈஸி. அடுத்த ஒரு 20-25% வந்து ஒரு மிடில், அண்ட் அடுத்த ஒரு 25% தான் ரேஸ் ஏரியா. அந்த ரேஸ் ஏரியால எவ்வளவு நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்றீங்கன்றதான் உங்க சக்சஸ் இருக்கு. காமன் ஏரியால எங்கேயுமே மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. எல்லாரும் அட்டென்ட் பண்றதை நீங்களும் அட்டென்ட் பண்ணிடணும். எல்லாரும் அட்டென்ட் பண்ண முடியாத கொஞ்சமாவது நீங்க அட்டென்ட் பண்ணணும். அப்பதான் வந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். இப்ப தொடர்ந்து சென்னையில இருந்து ராஜேஸ்வரி அப்படிங்கிற நேரம் இணைஞ்சிருக்காங்க. ராஜேஸ்வரி, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க சார். ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க ராஜேஷ். சார் இப்போ ஜெனரல் இங்கிலீஷ் தான் நான் வந்து இப்போ எழுத போறேன். அது எப்படி சார் இப்போ ஜெனரல் இங்கிலீஷ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் அது மாதிரி வரும்? இப்போ கிராமர் அந்த மாதிரி. ஜெனரல் இங்கிலீஷ்லயும் ஸ்ட்ராட்டஜி எப்படின்னு கேட்டீங்கன்னா 60-40. 40% வந்து கிராமர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், 60% பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரோஸ் அண்ட் போயம்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியருடைய முக்கியமான நாவல்களும் சரி, அவருடைய இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைகளையும் சரி நிறைய ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே அதுலயே நிறைய கேள்விகளுக்கு வந்து உங்களால பதில் சொல்ல முடியும் உங்களுக்கு. கிராமர்ல பாத்தீங்கன்னா நம்ம பேசிக் கிராமர்ஸ் தான் உங்களுக்கு இப்ப அண்மையில கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பொது தமிழ்ல மார்க் எடுத்தவங்களோட பொது ஆங்கிலத்துல வந்து அதிக பேர் வந்து நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்றது வந்து நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய பயிற்சி மையத்துல. சோ நீங்க உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. நீங்க கிராமர் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. 40% வந்து ஈஸியா மார்க் பண்ணிட முடியும், மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும். ரிமைனிங் 60% கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து நீங்க ஆன்சர்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. டைபிஸ்ட், ஸ்டெனோகிராஃபர், அது போன்ற பல்வேறு துறை பணிகள் இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங் கிட்டத்தட்ட 4963 காலி பணியிடங்களுக்கான தேர்வு நாளைக்கு குரூப் 4 எக்ஸாம் நடக்குது. சோ அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் பேர் எழுதுறாங்க. 6 லட்சம் பேர் அப்படின்னு மலைக்கு வேணா சார் ஏற்கனவே சொன்னது போல அதுல 20,000 பேர் தான் தனக்கு போட்டிக்குண்டான சரியான டெடிகேஷனோட ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறவங்க. சோ அவங்கள கண்டிப்பா நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. போட்டி தேர்வு பயிற்சியாளர் பூமிநாதன் நம்மோடு இருந்து பல்வேறு விதமான நேயர்களுடைய கேள்விக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில சென்னையிலிருந்து ஞானஸ்ரீ நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. ஞானஸ்ரீ, உங்களுடைய கேள்வி என்ன? பூமிநாதன் சார்ட்ட கேளுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஞானஸ்ரீ. சார் நான் வந்து குரூப் 2A எக்ஸாம் எழுதியிருந்தேன். அதுல வந்து 150 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கேன் சார். ஓகே. அதுல எவ்வளவு மார்க் எடுத்தா அதிகமா ஜாப் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சார்? 150 நான் ஸ்கோர் பண்ணிருக்கேன். இல்லைங்க, நீங்க ஓவரால் ரேங்க் எவ்வளோ, அதுக்கு இப்போ உங்க கம்யூனிட்டி ரேங்க் எவ்வளோ, அதெல்லாம் நீங்க சொல்லணும். ஓவரால் ரேங்க் எவ்வளோ உங்களுது? கம்யூனல் ரேங்க் வந்து 20,000 சம்திங் வந்து சார். வாய்ப்பு இல்லைங்க. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா வேகன்சியே பாத்தீங்கன்னா 2820 தான். அதனால வந்து நீங்க கம்யூனல் ரேங்கே 20,000 வந்து வாய்ப்பே இல்லைங்க. நீங்க மீண்டும் வந்து நல்ல முயற்சி பண்ணுங்க. வெற்றி வந்து நிச்சயமா கிடைக்கும் உங்களுக்கு. நல்ல சரியான ஒரு பயிற்சி மையத்தையும் இது பண்ணிக்கங்க, இல்ல சரியான ஒரு ஆலோசனையும் வாங்கிக்கிட்டு நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வெற்றி பெறலாம். கண்டிப்பா உங்க சொன்ன மாதிரி இந்த சரியான ஆலோசனை எப்படி வேணுங்கிறதுக்கா ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம சொன்னது 200 கேள்விகள் இருக்குன்னு சொன்னீங்க. 180 நிமிடங்கள் தான் இருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கேள்வி அப்படின்னு வச்சாலுமே கூட பத்தாது. எப்படி இந்த டைம் மேனேஜ் பண்றது, எப்படி அலாட் பண்றது? ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்ப லாங்குவேஜ் பேப்பர் வந்து ஒரு 60 minutes to 70 minutes முடிச்சிட முடியும். நீங்க அதை வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் கொஸ்டின்ஸ். அதனால ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ண உடனே அடுத்த செகண்ட் ஆன்சர்ஸ் போயிடலாம். அதுல ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதீங்க, சீக்கிரம் முடிச்சிடுங்க அதை வந்துட்டு. அடுத்தபடியா வந்து நீங்க மென்டல் எபிலிட்டி, ஏன்னா அதுக்கு தான் நிறைய வந்து டைம் இருக்கு. அது பின்னாடி பாத்துக்கலாம், நம்ம ஃபர்ஸ்ட் மிச்சதெல்லாம் முடிச்சுட்டு இதுக்கு வந்துருவோம் நினைப்போம். நீங்க அதுல ஸ்ட்ராங் நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின்ஸ் முடிச்சிருங்க. ஏன்னா ஈஸியா வந்து அதுலயும் ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா 25 கேள்விகள் இருக்கு, அதிகமான கேள்விகள். ரெண்டாவது அது முடிச்சிருங்க.
தேர்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் ரீட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் பண்றதுக்குலாம் குரூப் 4ல வந்து கொஞ்சம் டைம் வந்து இது மாதிரி கிடைக்காது. நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சது எல்லாத்தையுமே கடை படிச்சுட்டு இருக்கப்பே தெரிஞ்சிருச்சுன்னா உடனே ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வந்துருங்க நீங்க. சோ செகண்ட் ரவுண்ட் மறுபடியும் வர்றப்ப வந்து வேணா நீங்க உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குது மட்டும் நீங்க கடைசி ஆன்சர்ஸ் பண்ணுங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாதுங்க. அதனால எல்லா கேள்விகளுக்குமே வந்து நீங்க பதிலளிச்சுட்டு வர்றது வந்து உங்களை வெற்றியக்கி வந்து நல்லா வந்து உங்களை முன்னேற்றி சொல்லுவோம். தொடர்ந்து நம்மோட சேலத்திலிருந்து ராம்பாண்டி அப்படிங்கிற நேரம் இணைஞ்சிருக்காங்க. ராம்பாண்டி, உங்களுடைய கேள்வி என்ன? சார்ட்ட கேளுங்க. வணக்கம் சார். இந்த ப்ரோக்ராமுக்கு அப்பாற்பட்ட கேள்விங்க என்னது? சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சார். இதுல இந்த எம்பிசி இந்த கோட்டா ஹேண்டிகாப்டுகள்லாம் ஒதுக்குறாங்களா சார் இடம்? ஆமாங்க. அதுல பேரிளம் பெண்களுக்குன்னு ஏதாவது இடம் இருக்குதுங்களா? அவங்களுக்கு ஏதாவது சலுகை இருக்குதுங்களான்னு தெரிஞ்சுக்கிறது கேட்குறேன். ஐயா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா விடோஸ் கோட்டாஸ் வந்து வச்சிருக்காங்க. பெண்களுக்குன்னு தனி ஒதுக்கீடு வச்சிருக்காங்க. பிசிக்கல் ஹேண்டிகேப்டுக்கு வந்து தனியா வந்து ஒரு 3% உள்ள ஒதுக்கீடுகள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் கிளாசிபிகேஷன்ல வந்து 2 விதமா வச்சிருக்காங்க. அங்க விஷுவல் இம்பேக்டுக்கு தனியா வச்சிருக்காங்க, லோகோமோட்டரி டிசபிலிட்டிக்கு தனியா வச்சிருக்காங்க. ஸோ இப்படிதான் வச்சிருக்காங்க உங்களுக்கு. ஸோ நீங்க இன்னொரு முறை அந்த tnpac.gov.in அந்த வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒதுக்கீடுகள் இருக்குன்றதும் உங்களுக்கு தகவல் இன்னும் தெளிவா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க டைம் அலாட்மெண்ட் பத்தி சொல்லியிருந்தீங்க சார். நீங்க ஒரு இந்த விஷயங்கள் இது பண்ணணும், இவ்வளவு டைம் எடுத்துக்கணும், முதல்ல நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பண்ணலாம். இன்னொன்னு ரொம்ப அடிஷனலான விஷயம், நெகட்டிவ் மார்க் கிடையாதுன்னு சொல்லிக்கிறீங்க. அதனால முழு முயற்சியோட தன்னம்பிக்கையோட தைரியமா எல்லாமே ட்ரை பண்ணலாம். இந்த நேரத்துல வழக்கமா கேட்கிற கேள்வி என்னன்னா, எப்படி ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான ஒரு கேள்வி வரும். சோ அந்த கேள்வியை பத்தி சொல்லுங்க. நான் நாளைக்கு எக்ஸாம்ங்கிறதுனால கேட்கிறேன். ஆக்சுவலா போட்டித் தேர்வுல வெற்றி பெறது வந்து பாத்தீங்கன்னா அகைன் வந்து ஸ்மார்ட் ஒர்க் தான். ஈஸின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் முடியாது எதுவுமே கிடையாது. இந்த தேர்வு பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப எளிமையான தேர்வு. ஏன்னா இது குரூப் 4 லெவல் தான் கேட்கக்கூடிய கேள்வி. நீங்க பிற தேர்வுக்கு தயார் பண்ணக்கூடியவங்களும் இந்த குரூப் 1க்கும் தயார் பண்ணக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், ஐஏஎஸ் தேர்வுக்கு தயார் பண்ணக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், இந்த குரூப் 4 தேர்வுல வந்து நிறைய பேர் வந்து கலந்துப்பாங்க. இந்த தேர்வுல பாத்தீங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து அச்சம் கொள்ள தேவையில்லை. ஈஸியா ஸ்கோர் பண்றதுக்கு மறுபடியும் வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரிவிஷன் பண்ணுங்க. புதுசா எதையும் இப்போதைக்கு படிக்காதீங்க. லாஸ்ட் மினிட்ல டைம் வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கங்க. சோ ஏற்கனவே நீங்க வந்து ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க, ஒரு முறையா பயிற்சி எடுத்திருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து அந்த 3 hours வந்து டென்ஷன் ஆகாதீங்க. இப்ப நான் சொன்னக்கூடிய அந்த லாங்குவேஜ், தென் மென்டல் எபிலிட்டி, தென் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த ப்ரொபோஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆன்சர்ஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து ஈஸியா வந்து உங்களால ஸ்கோர் பண்ணிட முடியும். தொடர்ந்து விமலாங்கிற நேயர் நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்க. விமலா, உங்களுடைய கேள்வி என்ன? சார்கிட்ட கேளுங்க. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார். எனக்கு வந்து குரூப் 4 எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு எதுல இருந்து எது வரைக்கும் படிக்கணும் அப்படின்றது தெரியலங்க சார். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எழுதலான்னு இருக்கேன். முதல்ல சிலபஸ் எத்தனை பேர் படிச்சு பாத்திருக்காங்க அப்படின்றதாங்க மிகப்பெரிய கேள்வி. அதாவது போட்டித் தேர்வுக்கு நம்ம அப்ளை பண்ணிட்டோம், ஆனா என்ன படிக்கணும்னு எதுவுமே தெரியல. ஒரு புக்கு கூட வாங்கி நம்ம பாக்குறது கிடையாது. அதான் பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். சிலபஸை ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய தெரியும். இப்ப இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தொண்டும், இப்படி 3 பகுதி வந்து பொது தமிழ்ல இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாதுங்க. அது தெரியாம தான் அந்த எக்ஸாம் வாழ்க்கே வர்றாங்க. இப்ப இதுல எடுத்துட்டீங்கன்னா இலக்கணம் எடுத்துட்டு நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, இலக்கியத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா திருக்குறள்னு கொடுத்துருக்காங்க. திருக்குறள் மொத்தத்தையும் படிக்கக்கூடாது. மொத்தமே 19 அதிகாரம் தான் இருக்குது அதுல. ஏன்னா 19 அதிகாரத்தை மட்டும் படிச்சா போதும் நீங்க. சோ சிலபஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த 190 குறள் நீங்க வந்து ஒரு டைம் ஜஸ்ட் ஒரு ரீட் கொடுத்தீங்கன்னாவே 4 கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சோ மொத்தமே 10 யூனிட் இருக்கு. அதுல 33 கேள்விகள் இருக்கு. ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் 4 கேள்விகள் வந்து ஈஸியா கேட்கப்படும். சோ ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய டெக்னிக் வந்து அந்த மாதிரிலாம் இருக்கு. சிலபஸ் நல்லா படிங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இப்ப எழுத போறீங்க, உங்களுக்கு நல்ல அனுபவமாக இது அமையும். ஒருவேளை வெற்றி பெறலைன்னா நீங்க வந்து மனம் வந்து தோன்றக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டா, போட்டித் தேர்வு பொறுத்தளவுல உண்மையிலேயே தயார் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த போட்டி வந்து உங்களை விடவே விடாது. நிச்சயமா நீங்க வெற்றி பெறுவீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வெற்றி பெறுவீங்க. சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் கிடைச்சிட்டே இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். அதனால வந்து கான்பிடன்ஸ் லூஸ் பண்ணாதீங்க. நிச்சயமா அடுத்த முறையும் வெற்றி பெறலாம். இந்த முறை கிடைக்கலன்னா கூட வருத்தப்படாதீங்க. ட்ரை டு அப்பியர். ரொம்ப கான்பிடண்டா போய் அப்பியர். இந்த நிலையில ரொம்ப முக்கியமா நாளைக்கு எக்ஸாம்ங்கிறதுக்கு எவ்வளவு தூரம் அவங்க பயந்துட்டு இருக்காங்கறத அவங்க கேட்கக்கூடிய கேள்வியில இருந்தே தெரியுது நமக்கு. கேட்கிற கேள்வியை தைரியமா கேளுங்க. அதுக்கு மூலமா அதுக்கு உண்டான பதில தெரிஞ்சதுக்கு அப்புறம் தைரியமா எக்ஸாம் எழுதலாம். சோ இப்போ நம்ம கூட வந்தபாசில இருந்து ஹரிகரன் அப்படிங்கிற நேயர் நம்மளோட நினைச்சிருக்காரு. ஹரிகரன், உங்களுடைய கேள்வியை தெளிவா கேளுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க ஹரிகரன். கடைசி ரிசல்ட் வந்து குரூப் 2 வந்து இந்த 208 மார்க்ஸ் வந்து. ஓகே. இந்த ஓவரால் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னாக்கா 16,000, கம்யூனல் ரேங்க் வந்து 7,000 சம்திங்ல வந்து. ஓகே. என்ன கம்யூனிட்டி? இந்த எக்ஸாம் என்ன கம்யூனிட்டி? இந்த பிசி வந்து. ஓ
அதனால வாய்ப்பு இல்ல அதுல. ஆமா, வாய்ப்பு வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் ஒரு கரெக்டான இல்ல, நீங்க ரைட் ட்ராக்ல இல்ல நீங்க ரைட் ட்ராக்ல வந்துகிட்டு இருக்கீங்க, கவலைப்பட வேண்டாம். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 2 லட்சம் பேர் எழுதின இந்த தேர்வுல வந்து நீங்க 16,000 டோட்டல் ரேங்க்லயும் 7,000 வந்து ஒரு கம்யூனல் ரேங்க்ல நீங்க வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரேஸ்ல வந்து முன்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்கீங்க. சோ அதனால வந்து நீங்க அதை பத்தி எதுவுமே கவலைப்படாதீங்க. இன்னும் நல்லா படிங்க. எங்க மிஸ்டேக் பண்ணீங்க யோசிங்க. ஒவ்வொரு கேள்விகளும் உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு 10,000 பேர் பின்னாடி தள்ளிட்டு உங்களை வந்து முன்னாடி கொண்டு வரும் உங்களுக்கு இதுக்கப்புறம். சோ இனிமே நீங்க ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளும் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதனால வந்து இதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இதுக்கு மேல ஸ்கோர் பண்றதுக்கு என்ன வழின்றதை கண்டுபிடிங்க. நீங்க எங்க மிஸ்டேக் பண்ணீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மேபி மென்டல் எபிலிட்டில மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க அல்லது சயின்ஸ்ல மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க. அங்க ஸ்ட்ராங் பண்ணுங்க, நிச்சயமா வந்து வெற்றி அடுத்த முறை கிடைக்கும். நீங்க யூ ஆர் இன் தி ரைட் ட்ராக். அடுத்து சேலத்துல இருந்து பிரகாஷ் நம்மோடு இணைஞ்சிருக்காரு. பிரகாஷ், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். அதாவது லாஸ்ட் டைம் விஓ எக்ஸாம் எழுதுங்க சார். ஜாப் போயிட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரிங்க. அதுல வந்து 133 கொஸ்டின் அடிச்சேங்க சார். சரிங்க. இப்போ வந்து அதுக்கு மறுபடியும் ப்ரிப்பரேஷன் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்ப எந்த மார்க் வந்தா கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறது சார் தெரியும். அகைன் நான் இப்ப சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 150க்கு மேல நீங்க ட்ரை பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. 155 போன முறை வந்து பிசி கட் ஆஃப்ங்க. சோ 150 ஆமா 155க்கு மேல நீங்க வந்து எடுக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்க. நான் சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்க. லாங்குவேஜ் நல்ல ஸ்கோர் எடுத்துருங்க. 90% மேல நீங்க எடுக்கணும். 100 கேள்விகள்ல 90க்கு மேல எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க இதுல வந்து ஒரு 70க்கு மேல எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்பதான் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து உங்களுக்கு பிரகாசமா இருக்கும் உங்களுக்கு. ஓகே சார். இன்னும் இது போன்ற பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதிலளிக்க காத்திருக்கிறார் பூமிநாதன். நாளைக்கு தேர்வு குரூப் 4 அந்த எக்ஸாமுக்கு எப்படி எதிர்கொள்றது, அந்த எக்ஸாம்ல அதை எப்படி டைம் மேனேஜ்மெண்டோட கரெக்டா அந்த எக்ஸாம்ல நாம வெற்றி பெறுறது அப்படிங்கறத பத்தி உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. குரூப் 4 தேர்வில் வெற்றி பெறுவது எப்படி, அந்த தேர்வுக்கு எப்படி நம்ம எதிர்கொள்றது அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கிறோம். பூமிநாதன் சார் நம்மோடு இருந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். செந்தில்குமார் சென்னையில இருந்து நம்மோடு நேர் இணைஞ்சிருக்கிறார். செந்தில்குமார், உங்களுடைய கேள்வி என்ன சார்ட்டு கேளுங்க. வணக்கம் செந்தில்குமார். செந்தில்குமார், உங்களுடைய கேள்வி கேட்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க செந்தில்குமார். சார், இப்போ வந்து நான் லேப்டாப் மூலம் ஆன்லைன் டெஸ்ட்ல நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். அதுல இருந்து கேள்விகள் நிறைய கேட்பாங்களா, அது எந்த மாதிரி இருக்குங்க சார்? ஆன்லைன்ல படிச்சாலும் சரி, ஆஃப்லைன்ல படிச்சிருந்தாலும் சரி, அப்ரோச் சரியான ஒரு மெட்டீரியல் சரியான ஒரு பாதையில் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா, சிலபஸ் வைஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து வெற்றி கிடைக்கும். ஸோ ஆன்லைன்ல படிக்கிறோம் ஆஃப்லைன்ல படிக்கலாம் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ சரியான மெட்டீரியல்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அஸ் பர் தி சிலபஸ் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து வெற்றி வந்து வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து ஈரோட்ல இருந்து பாபு அப்படிங்கிற இணைஞ்சிருக்கிறாரு. பாபு, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. சார், நான் ஈரோட்ல இருந்து பாபு பேசுறேங்க சார். சொல்லுங்க பாபு. சார், என் ஒய்ஃப் குரூப் 2A எக்ஸாம் எழுதுனாங்க சார். சரி. அதுல பாத்தீங்கன்னா 613 ரேங்க் வந்திருக்காங்க, கம்யூனல் ரேங்க் 613. ஓகே. 613 சார். ஓகே. கம்யூனல் ரேங்க் வாங்கியிருக்காங்க. எப்படி சார் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்களா? என்ன கம்யூனல்? SCAங்க சார். ஓகே. இல்ல வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மி தாங்க. ஆனா அவங்க ரொம்ப ரைட் ட்ராக்ல இருக்காங்க, ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அர்த்தம். மறுபடியும் நல்லா படிச்சு VAOலயும் 563 இருக்காங்க சார். இதான் சீஸ் இந்த ரைட் ட்ராக்ங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்க சொல்லுங்க. ஏன்னா SCAல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அது உள்ளொதுக்கீடு, SCல இன்னும் உள்ளொதுக்கீடு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரிசர்வேஷன்ல இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணீங்கன்னா நல்லா வரும். குரூப் 4 டவுட் கேளுங்க நீங்க. ஏன்னா இந்த குரூப் 4 சம்பந்தப்பட்ட கேள்விகள் நாளைக்கு காலையில எக்ஸாம் எழுத போறாங்க. அதனால அது சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது கேளுங்க. நன்றி பாபு. வர்ற காலத்தை வச்சு பார்க்கும்போது நிறைய கணவன்கள் வந்து தன்னுடைய மனைவிக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற முயற்சிக்காக கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில திருவண்ணாமலையில இருந்து அன்பரசி அப்படிங்கிறவங்க இணைஞ்சிருக்காங்க. அன்பரசி, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க சார். ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ. வணக்கம், சொல்லுங்க. சார் வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்க அன்பரசு. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க சார். நான் குரூப் 4 நாளைக்கு எழுத போறேன். சரி. தமிழ் ஓரளவுக்கு கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞரும் தொண்டும். ஓகே, கேள்வி சொல்லுங்க. நேஷனல் மூவ்மெண்ட் வித் கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் கவர் பண்றேன் சார். ஓகே. வித் நான் டச் பண்ணாத லைன் பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஒரு டச் பண்ணிருக்கேன். ஆப்டிடியூட் எனக்கு கொஞ்சம் டவுன் தான். கேள்வி என்ன? ஆப்டிடியூட் வந்து நாளைக்கு எப்படி அட்டென்ட் பண்றது பேசிக்கா தான் தெரியும்.
பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய 75 கேள்விகளை முதல்ல அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய வீக் ஏரியா போங்க. நான் என்ன சொல்லிருக்கேன்னா ஸ்ட்ராங் ஏரியாவை ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க, உங்களுடைய வீக் ஏரியாவை லாஸ்ட் அட்டன் பண்ணுங்க நீங்க. ஆனா 25 கேள்விகளையும் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டு வாங்க, எதுவுமே அட்டன் பண்ணாம வந்துடாதீங்க. ஏன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. அதனால எல்லா கேள்விகளுக்குமே வந்து பதில் அளிச்சுட்டு வாங்க நீங்க. அன்பரசு, அதனால தைரியமா அட்டன் பண்ணுங்க, சரிங்களா? அதே நேரத்துல கிருஷ்ணகிரியில இருந்து லதா நம்மோட இணைஞ்சிருக்காங்க. லதா, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க சார்கிட்ட. சார், நான் வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். அதுக்காக டெட்டுக்காகவும் நான் டெட்டு ட்ரை பண்ண எழுதிருக்கேன். ஓகே. இப்ப எனக்கு அது படிச்சது வந்து இப்ப டிஎன்பிஎஸ்சிக்கு யூஸ் ஆகுங்களா? நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏற்கனவே ஆல்ரெடி நான் 10 இயர்ஸ் முன்னாடி அட்டன் பண்ணேன் டிஎன்பிஎஸ்சி. முன்னாடி அதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணல, இப்பதான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அட்டன் பண்ண போலான்னு இருக்கேன். எல்லா போட்டித் தேர்வுக்கும் அப்ரோச் பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுதாங்க. ஆனா டெப்த் ஆஃப் த கொஸ்டின்ஸ் மட்டும் தான் டிஃபர் ஆகும். வரலாறு தான், புவியியல் தான், பொருளாதாரம் தான். எதுவும் மாற போறது கிடையாது. அதனால நீங்க ஏற்கனவே போட்டித் தேர்வுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கீங்க. நிச்சயமா நீங்க படிச்ச எல்லா விஷயங்களும் வந்து இந்த போட்டித் தேர்வுக்கு உறுதுணையா தான் இருக்கும், உதவியா தான் இருக்கும். அதனால நீங்க அந்த கான்பிடென்டோட போங்க, நிச்சயமா வந்து வெற்றி பெறலாம். இந்த நிலையில நடப்பு செய்திகள் அதனுடைய முக்கியத்துவம் என்ன? நீங்க ஏற்கனவே மதிப்பெண் குறிப்பிட்டது பார்க்கும்போது அதுல 20 மதிப்பெண்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதனுடைய முக்கியத்துவம், அதை எப்படி தயார்படுத்துறது? அண்மை காலங்களில் பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 4 எல்லா தேர்வுகளிலுமே பாத்தீங்க அப்படின்னா நடப்பு செய்திகளுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. 20 கேள்விகளுக்கு மேல, அதாவது 20% மேல எல்லா எக்ஸாம்ஸ்லுமே கேள்விகள் கேட்கப்படுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ், 1 இயர் முன்னாடி நடந்த செய்திகள் எல்லாம் கேட்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 1 மந்த்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் கூட வந்து கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் டைம்லாம் அப்பியர் ஆயிருந்தது. அதனால மாணவர்கள் வந்து இந்த எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி ஈவன் போன மாசம் என்ன நடந்ததுன்றது முதற்கொண்டு நீங்க வந்து செய்தித்தாள்கள் வந்த இன்ஃபர்மேஷன்ஸ், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்படி வந்து நீங்க தகவல்கள் வந்து சேகரிச்சு வச்சிருப்பீங்க. மார்க்கெட்லயும் பாத்தீங்கன்னா நடப்பு செய்திகளுக்காக நிறைய வந்து புத்தகங்கள், கையேடுகள் வந்து அவைலபிள் இருக்கு. அதை வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் விட்டு போனீங்க அப்படின்னா போதும். மொத்தமே ஒரு 10 பேஜ் இல்ல 20 பேஜ் தான் இருக்கும். அது நடப்பு செய்திகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லாஸ்ட் 1 இயர் முக்கியமான விஷயங்கள் நான் சொல்றது. அதாவது சம்மிட், கான்பரன்சஸ், அண்டை நாடுகளுடைய உறவுகள், அது சம்பந்தப்பட்ட மீட்டிங்ஸ், சார்க் சம்மிட், சோ இப்ப எங்கெங்கெல்லாம் நடந்தது, பிரைம் மினிஸ்டரோட இப்ப விசிட்ஸ் எந்தெந்த கண்ட்ரிக்கெல்லாம் போயிருக்காங்க, சோ இப்ப இருக்கக்கூடிய மந்திரி சபையில் இருக்கக்கூடிய முக்கியமான போர்ட்போலியோஸ் யாரெல்லாம் வச்சிருக்காங்க, முக்கியமான இலாக்காக்கள் எங்கெங்க இருக்குது, தேசிய ஆய்வு மையங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அந்த ஆய்வு மையம் அண்மையில வந்து எந்தெந்த நியூஸ்ல வந்து அடிபட்டு இருக்கு, அந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே வந்து நீங்க சேகரிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து வெற்றி வாய்ப்பு ரொம்ப ஈஸியா இருக்கும். தொடர்ந்து தஞ்சாவூர்ல இருந்து பாலசுப்ரமணியன் இணைஞ்சிருக்காரு. பாலசுப்ரமணியம், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். டைம் மேனேஜ் பண்றதா சார் பிரச்சனையா இருக்கு. லாஸ்ட் வியூல நான் 2300 இருந்தேன் சார், கம்மியூர் ரேங்க்ல. ஓகே, டைம் மேனேஜ் பண்ண முடியாதுனால அதுதான் நிறைய பேர் தப்பு பண்றீங்க. ஆக்சுவலா ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. லாஸ்ட் வந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறதும் ஒரு கொஸ்டினால தான், வெற்றி வாய்ப்பு போறதும் ஒரு கொஸ்டினால தான். சோ எவ்ரி கொஸ்டின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க நான் சொன்னது மாதிரி லாங்குவேஜ் பேப்பர் வந்து நல்லபடியா அட்டெண்ட் பண்ணுங்க. லாங்குவேஜ் பேப்பர் வந்து 60 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதிகபட்சம் வந்து worst கேஸ் 80 மினிட்ஸ், 100 மினிட்ஸ் வந்து நிச்சயமா உங்க பொது அறிவுக்கு இருக்கணும். அதுல வந்து ஆப்டிடியூடுக்கு வந்து அதிகமான டைம் ஒதுக்குங்க. ஏன்னா அங்கதான் வந்து உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும். அதுல வந்து ஈஸியான ஏரியா வந்து பாத்தீங்கன்னா வரலாறு சம்பந்தப்பட்ட கேள்விகள் பிளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகள். பட் கேள்விகளை வந்து நல்லா கொஞ்சம் ஒரு முறை நல்லா படிங்க. ஏன்னா நிறைய சின்ன சின்ன ட்விஸ்ட் வைப்பாங்க. பட் குரூப் 4 பொறுத்தவரை பெரிய லெவல்ல ட்விஸ்ட் இருக்காது, டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நீங்க தைரியமா வந்து நீங்க போய் இந்த முறை எழுதுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தெரிஞ்ச கேள்விகள் எல்லாத்தையும் முதல்ல அட்டெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து வேலூர்ல இருந்து பக்லூன் அப்படிங்கிற நம்ம நேயர் இணைஞ்சிருக்காரு. உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் நாளைக்கு வந்து குரூப் 4 எழுதுறேன். ஓகே. அதுக்கு முன்ன வந்து விஓ எக்ஸாம்ல வந்து எனக்கு 187.5 மார்க்ஸ் கிடைச்சது. சரிங்க. தமிழ் ட்ராக் வந்து 323 சார். சரிங்க. அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா, இல்ல எந்த அளவுக்கு ரேங்க் வரணும்? இல்லங்க, உங்களுக்கு அதுல வாய்ப்பு இருக்கிறது மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்களா? தெரியுதுங்க சார். அதை பத்தி என்ன கம்யூனல்? பிசி முஸ்லீம் சார். ஓ, ஓகே ஓகே. அதாவது நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து ஒவ்வொரு கம்யூனலுக்கும் ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்குதுங்க. நீங்க அதுக்குள்ள பாக்குற பட்சத்தில் நீங்க டோட்டல் வேகன்சி வந்து விஓ பொறுத்தவரை எத்தனை வேகன்சி பிளஸ் உங்க கம்யூனலுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ், அதுல நீங்க வரீங்களான்னு ஈஸியா நீங்களே கால்குலேட் பண்ணிக்க முடியும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. பட் நீங்க யூ ஆர் இந்த ரைட் ட்ராக். நல்லா படிங்க. சப்போஸ் ஒருவேளை வரலன்னு கவலைப்படாதீங்க. நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா வந்து போட்டித் தேர்வுல வந்து வெற்றி பெறலாம். நீங்களும் ஒரு நாள் வந்து நிச்சயமா வந்து அரசு பணியில வந்து அமரலாம். அடுத்து விழுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜாஜி அணிஞ்சிருக்கிறாங்க. ராஜாஜி, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க சார். எக்ஸாம் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் எந்தெந்த சர்டிபிகேட்லாம் வாங்கணும், என்னெல்லாம் பண்ணணும் கொஞ்சம் பத்தி சொல்லுங்க சார். அதாவது அதை பத்தி இப்ப நீங்க ரொம்ப கவலைப்பட ஒண்ணு சார்.
அவங்க வந்து சில பேருக்கு வந்து லெட்டர் அனுப்புறதுல இந்த எஸ்எம்எஸ் எல்லாம் சரியா போறதுல இமெயில் வரதில்ல சார், அதை பத்தி சொல்லுங்க. நீங்க சரியான ஒரு தகவல்கள் வந்து நீங்க வந்து அனுப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியா உண்மையிலேயே வந்து சேரும். நீங்க பதிவு பண்றப்பே வந்து தப்பான இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து தவறுதலாம் போகும். அதனால நம்ம சைடு நிறைய ப்ராப்ளம் இருக்குதுங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய தப்பு பண்றோம். அதனால நீங்க உங்களுடைய பதிவு பண்ணது வந்து எல்லாமே சரியா பண்ணிருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வந்து ஒரு முறை ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா ஒரு டைம் நீங்க ஆபீஸ்க்கே போயிட்டு ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சரி பண்ணிப்பாங்க. உன்னுடைய தகவல்களை முறையாக சரியாக பதிவு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா எந்த விதமான குழப்பமும் இல்ல. கரெக்டா வருது. எல்லாரும் வரப்ப அப்படி உங்களுக்கு மட்டும் வராம. ஆமா, இந்த 6 லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படிங்கறதுல ஒரு நம்பர் ஒண்ணு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th. ஆனா டிகிரி முடிச்சவங்க, இன்ஜினியரிங் படிச்சவங்க முத கொண்டு இந்த அரசாங்க வேலைக்காக தேர்வு எழுதுறாங்க. சோ அதுல எப்படி தயார்படுத்துறது, இதுல எப்படி அவங்க வெற்றி பெற முடியுமா? 10th மட்டும் அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க அதனுடைய டிஃபரன்ஸ் விளக்கி சொல்லுங்க. அதோட இந்த பணிக்கு தேவையான கல்வி தகுதி, குறைந்தபட்ச கல்வி தகுதி 10th ஸ்டாண்டர்ட் வச்சிருந்தா கூட இதுக்கு நிறைய பேர் நீங்க டிகிரி சொல்ற மாதிரி நிறைய அப்ளை பண்றாங்க. வெற்றி பெறதும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா டிகிரி படிச்சவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. பட் ஒரு சில பணிகளுக்கு பாத்தீங்கன்னா ஈவன் 10th முடிச்சவங்களும் வெற்றி பெற்றதை நான் பாத்திருக்கேன். அதனால நீங்க வந்து நான் 10th தான் எப்படி நான் இவங்களோட நான் எப்படி காம்பீட் பண்ண முடியுன்ற மாதிரி நீங்க நினைச்சுக்க வேண்டாம். டிகிரி முடிச்ச எல்லாருமே பயங்கரமான நாலேஜபிள் பர்சன்ஸ் கிடையாது. 10th முடிச்சவங்க மட்டும் எல்லாருமே வந்து கொஞ்சம் கம்மியான நாலேஜும் கிடையாது. சோ நீங்க இந்த போட்டித் தேர்வுடைய அப்ரோச் தெரிஞ்சுக்கிட்டு, இது சூட்சமம் தெரிஞ்சுக்கிட்டு, இது ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் தான். நீங்க இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா இருக்கலாம், ஆர்ட்ஸ் கிராஜுவேட்டா இருக்கலாம், 10th முடிச்சவரா இருக்கலாம், பிளஸ் 2 முடிச்சவரா இருக்கலாம். ஆல் ஈக்குவல். இங்க எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்கு. உங்களுக்கு ஹிஸ்டரி இருக்கு, எக்கானமி இருக்கு, பாலிட்டி இருக்கு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கு, ஆப்டிடியூட் இருக்கு, லாங்குவேஜ் இருக்கு. சோ ஈக்குவல் எல்லாருக்குமே இருக்கு. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். ஸ்டாண்டர்ட் வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் கேக்குறாங்க. அதனால வந்து ஈக்குவல் பிளாட்ஃபார்ம். ஓகே, திண்டிவனத்துல இருந்து மஞ்சனி அப்படிங்கிற நேரம் இணைஞ்சிருக்காங்க. மஞ்சனி, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. சரிங்க, எழுதுறதுதான் பாஸ் பண்ண முடியுமா? என்னங்க மஞ்சனி, உங்களுடைய கேள்வியை தெளிவா கேளுங்க. ஓகே, தொடர்ந்து அடுத்து நம்ம சென்னையில இருந்து விக்டர் அப்படிங்கிற இணைஞ்சிருக்கிறாரு. விக்டர், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. வணக்கம் சார். இப்போ டிஎன்பிசில ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு இது இருக்குல்ல சார்? ஆமாங்க. அது எதுக்காக சார் அது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்? அதாவதுங்க, விண்ணப்பம் வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் பண்றப்ப வந்து நம்ம ஃபீஸ் வந்து கட்டுறது மாதிரி வருது. அதுக்காகவும் பிளஸ் வந்து உங்களோட டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணி எத்தனை முறை நீங்க ஒவ்வொரு முறையும் அந்த ஃபெசிலிட்டிஸை வந்து நீங்க அவைல் பண்ணிருக்கீங்கன்றது பாக்குறதுக்காகவும் அந்த ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. உங்க டேட்டா பேஸ் ஆல்ரெடி அங்க ஸ்டோர் ஆயிருக்கும். எத்தனை முறை அந்த எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்றத நீங்க சொல்லி தெரிய வேண்டியதுல அவங்களுக்கே அந்த டேட்டாஸ் வச்சிருப்பாங்க. அதுக்காக ஒரு டைம் மட்டும் பண்ணா போதும். அதுக்கப்புறம் வந்து நீங்க அந்த அடிஷனல் அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் நீங்க பே பண்ணா போதும். அதுக்காக தான் வச்சிருக்காங்க. ஓகே, தொடர்ந்து இப்போ குரூப் 4க்கான அந்த எக்ஸாம் அப்படிங்கனாலும் குரூப் 1 குரூப் 2 ஏற்கனவே ஒரு காலர் கூட வந்தாங்க. நம்ம குரூப் 2ல பத்தி அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் கேட்டாங்க. சோ அதுல என்ன டிஃபரன்ஸ் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 அப்படிங்கிறது? அதாவது பாத்தீங்கன்னா குரூப் 1ல ஸ்ட்ராட்டஜி டோட்டலா டிஃபரெண்ட். அங்க லாங்குவேஜே கிடையாது. அங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பொது அறிவு சம்பந்தப்பட்ட கேள்விகள் மட்டும்தான். இங்க எத்தனை கேள்விகள் நான் சொன்னேன், இது எல்லாமே டபுள். இங்க 25 கேள்விகள் அப்படின்னா குரூப் 1ல வந்து 50 கேள்விகள் வந்து ஆப்டிடியூட். இங்க வந்து ஒரு 20 கேள்விகள் நடப்பு செய்திகள்னா அங்க வந்து கிட்டத்தட்ட 30-35 கேள்விகள் வந்து நடப்பு செய்திகள். இப்படி இங்க குரூப் 4ல இருக்கிறத விட அப்படியே வந்து டபுள் த டைம் வந்து ஜெனரல் நாலேஜ்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து அதே ப்ரொபோர்ஷனேட்ல வந்து அதிகமாகிறதுல தான் வந்து குரூப் 1. சிலபஸும் பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வைடா இருக்கும். உங்களுக்கு நிறைய டெப்தா படிக்க வேண்டி இருக்கும். இதை விட வந்து ஜாஸ்தியான ஏரியா வந்து படிப்பீங்க நீங்க. அதே போல டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து குரூப் 4ல கேட்பாங்க. அதுல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டைரக்டா வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேட்பாங்க. கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து குரூப் 1ல இருக்கும். ஃபேக்சுவல் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து குரூப் 4ல இருக்கும். சோ இந்த டிஃபரன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். நீங்க அப்ரோச் பண்றது அதாவது 10th ஸ்டாண்டர்ட் லெவல் அது டிகிரி லெவல் ஸ்டாண்டர்ட். சோ பணி அப்படிங்கன்னா அது டெப்டி கலெக்டர் அண்ட் டிஎஸ்பி. இது எப்படி பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட். சோ இதுக்கு தேவையான அளவு தான் இதோட கேள்விகள் இருக்கும். அதோட இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டெப்தா இருக்கும். சிலபஸ் கொஞ்சம் வைடா இருக்கும். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடியது குரூப் 4. அந்த குரூப் 4ல எப்படி நம்ம தேர்வுல வெற்றி பெறது, நாளைக்கு நடக்கக்கூடிய தேர்வு எப்படி சுமூகமாக நல்லபடியா எழுதுறது அப்படிங்கறத பத்தி பேசியிருக்கிறோம். இந்த வகையில ஜோலார்பேட்டையில இருந்து அமுதுவள்ளி அப்படிங்கிறவங்க இணைஞ்சிருக்காங்க. அமுது செல்வி, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. சார் குட் மார்னிங் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் போன வருஷம் எழுதுனதுல 120 மார்க் வாங்கியிருந்தேன் சார். நானு சரிங்க. கம்யூனல் ரேங்க் 2000 வந்து போட்டிருந்தாங்க சார். என்ன கம்யூனல்? 2000 சில்ட்ரன் போட்டிருந்தாங்க சார். என்ன கம்யூனிட்டி? எஸ்டிங் சார். ஓகே ஓகே, சொல்லுங்க. அதனால இந்த வருஷம் எப்படி நான் எதிர்கொள்ளணும்னு கொஞ்சம் சொல்லுங்க சார், அட்வைஸ் சொல்லுங்க சார். எவ்வளவு எஸ்சிக்கு எவ்வளவு மார்க் எடுக்கணும்? நான் வந்து தமிழ் இலக்கியம் முடிச்சு வச்சிருக்கேன், நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. அதனால இப்போ நாளைக்கு எழுதுறது கொஞ்சம் சொல்லுங்க சார்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாங்குவேஜ் பேப்பர் நல்லா இது பண்ணுங்க. ஏன்னா பெண்களுக்கு வந்து தமிழக அரசுல பாத்தீங்கன்னா உள்ளொதுக்கீடு இருக்குது, 30% அதுல இருக்குது உங்களுக்கு. பிளஸ் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு உள்ளொதுக்கீடுகள் இருக்கு. ஸோ கட் ஆஃப் மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கும் சரி, எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கும் சரி, அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அருந்ததியர் அப்படின்னா வந்து இன்னும் வந்து கட் ஆஃப் மார்க் நல்லாவே லோவா வரும். நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டா தெரிஞ்சு லாங்குவேஜ்ல நல்லா ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் என்னன்னா பொது அறிவுக்கு அதிக நேரம் டைம் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க, ஆனா லாங்குவேஜுக்கு வந்து அதிக நேரம் படிக்க மாட்டீங்க. கண்டிப்பா ஆனா ஈக்குவல் மார்க் கண்டிப்பா. அதே நேரத்துல மிக முக்கியமா இறுதி கேள்வி என்ன அப்படின்னா, நாளைக்கு எக்ஸாம், அந்த எக்ஸாமினேஷன் ஹால்ல அவங்க என்ன முக்கியமா செய்யணும்? என்ன வழக்கமா அந்த பதட்டத்துல நிறைய தப்பு பண்ணிடுவாங்க. எக்ஸாமினேஷன் ஹால்ல அவங்க என்ன பண்ணணுங்கிறத சுருக்கமா சொல்லுங்க. முதல்ல அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி வந்து எக்ஸாமினேஷன் ஹால் போயிடுங்க. ஹால் டிக்கெட் கரெக்டா போடுங்க. ரோல் நம்பரை கரெக்டா எழுதுங்க. ஏன்னா என்னோட நண்பர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய மாணவர்களும் சரி தப்பு பண்ணிருக்காங்க. ரோல் நம்பரை கரெக்டா போட்டிருக்குமான்னு ஒரு முறை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு தூரம் படிச்சு போய் கூட சரியா எழுதுனா மிஸ்டேக் ஆயிடும் உங்களுக்கு. அதே போல ஷேட் பண்றப்ப ஃபுல்லா ஷேட் பண்ணுங்க. பாதி ஷேட் பண்ணிட்டு பாதியை வந்து ஷேட் பண்ணாம விட்டுறாதீங்க. ஏன்னா அது வந்து கம்ப்யூட்டர் தான் வந்து எவாலுவேட் பண்ண போகுது. அதனால ஃபுல்லா ஷேட் பண்ணுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் ஒரு கூலா வந்து உட்காந்துட்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் முடிச்சிருங்க. லாங்குவேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்ட்ராங் ஏரியாவுக்கு நீங்க வாங்க. அட் லாஸ்டா வந்து உங்களோட வீக் ஏரியாவுக்கு வாங்க. எந்த கொஸ்டினுமே வந்து மிஸ் பண்ணாம எல்லா கேள்விகளுக்குமே வந்து விடையளிச்சுட்டு வாங்க. இதுதான் வந்து நீங்க அந்த எக்ஸாம் ஹால்ல ஃபாலோ பண்ணணும். டென்ஷன் ஆகி ஒண்ணுமே நடக்க போறதே கிடையாது. அதனால 3 ஹவர்ஸ் வந்து பொறுமையா நீங்க படிச்ச விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு நைட் வந்து ரொம்ப நேரம் படிக்காதீங்க. அப்பதான் நாளைக்கு உங்களால ரீகலெக்ட் பண்ண முடியும். ரிவிஷன் எதுவுமே வந்து பண்ணுங்க. இப்போ புதுசா எதுவுமே இப்போதைக்கு படிக்காதீங்க. படிச்ச விஷயங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. உங்களுடைய தகவலுக்கு நன்றி பூமிநாதன். காக்காசுனாலும் கவர்மெண்ட் வேலை, அரக்காசுனாலும் அரசாங்க வேலை அப்படின்னு வழக்கமா பேச்சு வழக்குல சொல்லுவாங்க. அந்த வகையில் அரசாங்க வேலைக்காக பல்வேறு விதமான மக்கள் முயற்சி செய்யறாங்க. நாளைக்கு குரூப் 4 தேர்வு 6 லட்சம் மக்கள் எழுதினாலும் கூட 4963 போஸ்டிங் தான். எழுதுறவங்க எல்லாருமே சார் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டு அதன்படி எழுதுங்க. 4963 பேர்ல நானும் ஒருத்தர் அப்படிங்கிற நம்பிக்கையோட கண்டிப்பா எழுதுங்க. வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட பூமிநாதன் அவர்களுக்கு நன்றி. பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. வணக்கம்.